ஹாய், நான் பெல்ஜின். இது கவிதை 4 பரலோக பொக்கிஷம். வனாந்தரத்தில் நீரூற்றுகளை உண்டாக்கினவர், செங்கடலை பிளந்து தம் ஜனத்துக்கு பாதை உருவாக்கி சத்துருக்களின் கையில் அகப்படாமல் காத்தவர், கண்மலையை தண்ணீர் தடாகமாக்கினவர். காத்திருந்தேன் நானும் இயேசு பாதத்தில், ஒரு குழந்தை வேண்டும் என்று விசுவாசம் வைத்தேன் அவர் மேல். வருடங்கள் தாமதமாக மருந்து மாத்திரைகளை வாங்காமல் இயேசுவின் ஆறுதல் தரும் வார்த்தைகளால் அனுதினமும் போஷிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டேன். சுத்திகரிப்பு ஜெபம் செய்ய வைத்தார், உபவாசத்துடன் மன்றாட வைத்தார், எங்களுக்காக தாங்கி ஜெபிக்கும் நல்ல உள்ளங்களை எழுப்பினார், விசுவாச அறிக்கையிட வைத்தார். 3 வருடங்கள் கடந்தோட என் கர்ப்பத்தில் குழந்தையை வைத்தார். ஆம், இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும். வரும் தண்ணீரை திராட்சரசமாக்க, நடுக்கடலில் தத்தளிப்பது போலிருக்கும் வாழ்க்கையை கரை சேர்க்க, நம்பி வந்தோரை வாழ வைக்க. கடைசி காலத்தின் அடையாளங்கள் என அவர் கூறிய கொள்ளை நோய், இயற்கை பேரிடர்கள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இயேசுவிடம் அடைக்கலம் புக, அவரே தஞ்சம் என்று தப்புவித்து காத்து நடத்துவார். கடினமான சூழ்நிலையை கண்டு துவள வேண்டாம். சூழ்நிலைகளை சாதகமாக்கி சகல ஆசீர்வாதங்களையும் தர அக்கறையுள்ள தகப்பன் இயேசு. அவர் விரும்பும் பரிசுத்தம் நம்மில் வர, கவலை கண்ணீர் இல்லா சந்தோஷம் மட்டுமே உடைய பரலோகம் என்கிற பரிசுத்த பட்டணத்தில் சேர்த்து வாழ வைப்பார் நிரந்தரமாக. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூடுகைக்கு காரணமாக இருந்த தேவாதி தேவன் அவர்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். ஏன்னா இல்லைன்னா அந்த கூடுகை இல்லை இன்னைக்கு. அதனால முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதன்படி 3 வருஷம் நாங்கள் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தோம். 3 வருஷமும் எங்களுக்காக அநேகர் தெரிஞ்சிருக்காங்க, தெரிஞ்சும் தெரியாமலும் அநேகர் இருக்காங்க. ஒவ்வொரு பேருக்கும் நான் அவ்வளோ நாளத்தில்